பள்ளி எங்கடியா வா, எங்கடியா உன் பொண்ணு? ஏன் இப்படி பதறீங்க? என்ன விஷயம்? வா இப்படி, வா இப்படி. அந்த வெறும் பையன் உனக்கு லெட்டர் போட்டிருக்கான். எப்படி? நான் சொல்லிதான் எழுதினாரு. ஏன் என்ன தப்பு? தப்பா? ஐயோ, உங்களுக்கு பிரஷர் ஏறிட போகுதுங்க. என்ன இது வயசு பொண்ணு மேல கைய ஓங்கிக்கிட்டு? ஏமா நீ படிச்ச பொண்ணு தானே, அப்பா இப்படி எதிர்த்து பேசலாமா? அவன் ஒரு பெரிய மனுஷன், இவளுக்கு ஒரு லெட்டர் போட்டால அதை இங்க கொண்டு வந்து. வண்டி ரெடி. என்னடா? இளநீ வண்டி ரெடி. ஒழுங்காயிரு, இல்ல பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், வண்டிய மேலே ஏத்தி கொண்டு வருவேன். இது எல்லாத்தையும் எடுத்து ஒட்டி உள்ள போய் படி, புரியும். என் உயிர் வள்ளிக்கு உன் உயிர் வேலாயுதம் எழுதுவது. என் நினைப்பெல்லாம் உண்மையிலே இருக்கிறதால எனக்கு எதை பார்த்தாலும் உன்முகமாவே தெரியுது. மலையை பார்த்தாலும் உன்முகம், மரத்தை பார்த்தாலும் உன்முகம், வானத்தை பார்த்தாலும் உன்முகம், பூமியை பார்த்தாலும் உன்முகம், குட்டையை பார்த்தாலும் உன்முகம், மட்டையை பார்த்தாலும் உன்முகம். இவளைய நேற்று ஒரு குரங்க பார்த்தேன், அதுல உன்முகம் தான் தெரியுது. வெட்டு, எதுக்கு உன் கை இப்படி உதறுது? என் கை உதறுதா? கத்தி பிடிக்கிற கை கொஞ்சம் நிதானம் வேணா? இந்தா இத ஏத்து, எல்லாம் சரியா போயிடும். முருகா, இது என்ன சோதனை? யோ, வெட்டிக்க வர்றவங்க போதையில இருக்கலாம், வெட்டுற நாங்க போதையில இருந்தோம்னு வச்சுக்க, கன்னத்துல வைக்க வேண்டிய கத்தி கழுத்துக்கு வந்துடும். பரவாயில்ல வெட்டு. எதுக்கு இங்க நாயெல்லாம் துரத்து? அது வேற ஒண்ணும் இல்ல, நேத்து ஒன்ன மாதிரி ஒருத்தருக்கு ஷேவ் பண்ணிட்டு இருந்தேன், கொஞ்சம் மிஸ் ஆச்சு, காது விழுந்துருச்சு. அந்த டேஸ்ட் இன்னைக்கு எதனா விழுமானு இங்கேயே சுத்திட்டு இருக்கு. போதை இறங்கி போச்சு, இன்னொரு பாட்டில் ஏத்தின்னு வந்து அப்புறம் வெட்டிக்கிறேன் நானு. காலங்காத்தால் அதுவும் பழனில. ஷேவ் பண்ணுங்க தம்பி. என்ன தம்பி, ஷேவ் பண்ண தெரியாதா? என்னோட கத்தி? யார் சொன்னது? இது ஏன் கத்தி? புரிய மாத்திட்டா கண்டுபிடிக்க முடியாது நினைக்கிறியா? இது என்னுடைய மிஷினு, என்னுடைய கத்திரிக்கோல், என்னுடைய கல்லு. முருகா, என் தங்கமான பொருள்லாம் என்கிட்ட சேர்த்துட்டியப்பா. என்னங்க நீங்க இப்படி அபாண்டமா சொல்றீங்க? தேவை பண்ணது காசு இல்ல, நாளைக்கு வாங்கிக்கிறேன், கடை வச்சுக்கிறேன். உண்மையை சொல்லு, நீதானே திருண்ண? சொல்றேன் சார், எல்லாமே சொல்றேன் சார். நான் பழனிக்கு வந்து கொஞ்ச நாள் தான் சார் ஆகுது. என் பேர் வேலாயுதம், எங்க அப்பா பேர் தர்மலிங்கம். அப்பா தர்மம் கொடுத்து கொடுத்து நொடிஞ்சே போயிட்டார் சார். அம்மா பேர் சிவகாமி. அம்மாவும் அப்பாவும் ஒரு ஆடிக்கிற தண்ணிக்கு என் அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க சார். உங்க அப்பா பேர் என்ன சொன்ன? தர்மலிங்கம். அம்மா பேர் சிவகாமி தானே? அப்படிதானே சொன்னேன். அப்பா நீ அனாத? இப்பதாங்க நான் அனாத. அப்பா அம்மா போன கவலை மனசுலயே இருந்ததால ஊர்ல கொஞ்சம் கடன் வாங்கிட்டு பழனிக்கு பொழைக்க வந்தேன். அப்போ திருட்டு பொருள் எல்லாம் விற்கிற ஒரு ஆளு இந்த டூல்ஸ ஒரு ஜீக்ல போட்டு எனக்கு வித்தாரு. ஊர்ல கடன் வாங்கின காசு கொடுத்தா வாங்கினேன். எங்க குலத்தொழிலே இதுவா போச்சா, பரம்பரை பேரை காப்பாத்துறதுக்கு படாருன்னு கடை விரிச்சேன். உண்மை சார், முருகன் சாச்சா உண்மை. ஆனா சும்மா சொல்லக்கூடாது சார், இந்த கத்தியும் கத்திரிக்கோளும் கிடைச்ச பிறகுதான் நான் நிம்மதியா இருக்கேன். இதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டுட்டு இருந்தேன் நானு, இப்போ ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுறேன் சார். முருகா, இந்த கத்தியும் கத்திரிக்கோளும் தொடும் போதே இது ஒரு நல்ல இதயம் படைச்சு வருதுதான் அப்படின்னு என் உள் மனசு சொல்லிச்சு சார். என் சொத்தெல்லாம் இன்னைக்கு தான் திரும்ப கிடைச்சிருக்கு. எத்தனை ஏக்கர் தேருங்க? நான் இதை சொல்றேன்ப்பா, இதுதான் என் சொத்து. ஆமா, நீ எங்க தங்கி இருக்க? நான் இங்க சரவண போய்க்கு பக்கத்துல ஒரு குடிசையில. இனிமே அங்கெல்லாம் தங்க வேண்டாம், இன்னையில இருந்து என் வீடு தான் உன் வீடு. ஐயோ ரத்தம்! இந்த முருகன் சாட்சியா சொல்ற, இனிமே நீ அனாதை இல்ல, ஏன் மகன். நீ இருக்க வேண்டிய இடமே வேற.
பழனிமலை முருகனே பச்சைமலை குமரனே பட்டுன்னு வந்து சொல்லு நீ பளிச்சுன்னு 4 சொல்லு முளிராச வருவாண்டி ஓ மொரமாம வந்தாண்டி கத்திய புடிச்ச வண்டி கை சுத்தம் உள்ள வண்டி உன்னை கட்டிக்க போற வண்டி காலம் வரும்போது நான் சொன்ன சொல்லு புரியுமடி நான் சொன்ன சொல்லு புரியுமடி. இதுதான் என் வீடு. உள்ள கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, பேர் அமுதா. ஒரே ஒரு பொண்டாட்டி. உனக்கு சுகர் இருக்கு, பிரஷர் இருக்கு. டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லி இருக்கார்ல. பசங்களா போங்க 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 போங்க. போயிட்டு வரேன் டீச்சர். நாளைக்கு வந்துரு. நாளைக்கு வந்துரு. தம்பி இதை இறக்கி வைங்க. கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். இது யாரு? இவங்க உங்க மகன் அமுதா தானே? நான் அவர் சம்சாரம். எனக்கும் அவருக்கும் வயசு வித்தியாசம் கொஞ்சம் அதிகம். இங்க வாமா. இத வந்துட்டேம்மா. வாமா. சொல்லுங்க தம்பி, இது யாரு? இது உங்க பொண்ணு அமுதா இல்ல? என் பேரை கூட சொல்றாருமா. முளிராச வருவாண்டி ஓ மொரமாம வந்தாண்டி. சொன்ன மாதிரியே முடிக்கிறார். ஐயோ அவரேதான். சின்ன வயசு இல்ல, அதான் பொண்ணு வெக்கப்படுது. சேர வேண்டியது எங்க இருந்தாலும் சேர்ந்து தானே ஆகணும். இந்த அப்படி சாரிங்க, நீங்க இங்க இருக்கீங்களா? அது ஏன் ரூம். வசதி எல்லாம் கொஞ்சம் கம்மி. உங்களுக்காக. அப்பா பேரு தர்மலிங்கம் தானே? அம்மா பேரு சிவகாமி இல்ல? இல்ல எங்க அப்பா சொன்னாரு. நீ சொன்ன மாதிரி வேலாயுதம் நல்ல பையன் தான். ஆனா வேலையில அவ்வளவு எக்ஸ்பர்ட் இல்ல. கொஞ்சம் எதிரும் புதிரும் போடுறான். 2 நாள் கூட உட்கார்ந்தா எல்லாம் சரியா போயிடும். நம்ம கிட்ட வந்துட்டான்ல. அப்புறம் ஒரு விஷயம், அவன் வந்த நேரம் நல்ல நேரம்னு நினைக்கிறேன். நான் எத்தனை தடவை பேங்க்குக்கு நடையா நடந்து கடன் கேட்க போயிருப்பேன். நேத்து பேங்க் மேனேஜர் என்ன பார்த்து நாளைக்கு பேங்க்குக்கு வான்னு சொல்லி இருக்காரு. இதத்தான் டைம் டைம்ங்கிறது. பையன் பார்க்க லட்சணமா மூக்கும் முடியுமா சாட்சாத் பழனியாண்டி மாதிரியே இருக்கான். நம்ம அமுதாவுக்கு ஏத்த மாப்பிள. அந்த முருகன் தானே அவனை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது. அமுதா, தம்பிக்கு சுடுதண்ணி எடுத்து வைமா. தண்ணி சுட வச்சுட்டேமா? இல்ல இல்ல, எனக்கு பச்சை தண்ணியே போதும். இந்த பாருங்க, இந்த மாதிரிலாம் நீங்க சொல்லாதீங்க. இனிமே அதெல்லாம் என் பொறுப்பு. எங்க அப்பா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஆமா. ஐயா இத பாருங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. எங்க அப்பா அவ்வளவு சீக்கிரத்துல யார்ட்டையும் பழகிட மாட்டார். ஒருத்தர் மொழியை வச்சே அவர் நல்லவரா கெட்டவரன் கரெக்டா கண்டுபிடிச்சிருவார். இப்ப அப்படிதான் உங்களையும் பிடிச்சிருக்காரு. எங்க அப்பா தினமும் காலையில எக்சர்சைஸ் பண்ணுவார். இப்படி இருக்கிறாருன்னு பாக்காதீங்க, நல்ல குணம். என்ன வேணா திடீர்னு கோவம் வரும். போன வாரம் கூட ஒருத்தர் குத்திட்டார். குத்திட்டாரா? ஒரு போலீஸ் கூட வரல. ஏங்க? அப்பான்னா அவ்வளவு பயம். அந்த பேக் திருட்டு போனதுல இருந்து எங்க அப்பா பைத்திய மாதிரி ஆயிட்டாரு. அந்த திருட மட்டும் கையில கிடைச்சா நிச்சயமா எங்க அப்பா குத்திடுவார். ஏங்க குத்திடுவாருன்றத மட்டும் அழுத்தி அழுத்தி சொல்றீங்க? நீங்க எங்க வருத்தப்படுறீங்க? ஆனா நாங்க அப்பாட்ட சொல்லிட்டேங்க, அந்த பேக் திருடுன்னு ஒண்ணும் பண்ணாதீங்கன்னு. ஏன் தெரியுங்களா? அவ அதை திருடிட்டு போலன்னா நீங்க இங்க வந்திருக்க மாட்டீங்க. இல்ல இல்ல இல்லையா? ஆமா. வள்ளி கூப்பிட்டீங்களா? இல்லையே. யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சே. முருகனை கும்பிட்டுங்க. அப்படியா? என்னங்க? குட் நைட்டு. இருக்கட்டும். ரூபா நஞ்சிட போது.
நான் என்ன பாக்கெட்ல அடிக்க போறேன், தலையில தானே அடிக்க போறேன். எனக்கு தலை தான் பாக்கெட். உங்ககிட்ட பிட் பாக்கெட் அடிக்கணும்னா மொட்டை அடிச்சாதான் முடியும்னு நினைக்கிறேன். ஆரம்பி. ரிப்பேரா? இதுக்கெல்லாம் காசு கம்மி பண்ணிட்டு தான் தருவேன். இது டெஸ்ட் தான், தொழிலெல்லாம் பின்னாடி.